அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற காரணத்தால் நான் அதிகம் விளக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாடே அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியின் பெயரையே பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருப்பது இதுதான் இந்திய வரலாற்றில் முதல் தடவை. கட்சியின் வரலாற்றையே பெயரையே பயன்படுத்தக்கூடாது, அந்த சின்னமும் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறிய வேகத்திலேயே பழையபடியும் திருப்பி அழைத்து நீ அதை அந்த அம்மா இந்த அம்மா என்று வைத்துக்கொள் என்றும் சொல்லுகிறார். அதாவது சண்டை சரியாக போட வேண்டும், பிளவு ஒழுங்காக நடக்க வேண்டும். என்னப்பா அவன் உன்னை அடிக்கிறான், நீ சாதாரண பார்த்து கொண்டிருக்கிறாய், ஏதாவது ஒன்றை எடுத்து அடி. அவனையும் சொல்கிறான் இவனையும் சொல்கிறான். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் வல்லவர்கள் இங்கே சகோதர சண்டையை கிளப்பிவிட்டு தமிழகத்திலும் கால் பதிக்கலாம் நினைக்கிறார். மேற்கு வங்கத்தில் 30 ஆண்டுகள் இடதுசாரி கட்சிகள் ஆட்சி நடத்தினார்கள், பல திருத்தங்களை செய்தார்கள். அதிலே தனிப்பட்ட முறையிலே சொல்லப்போனால் அதன் முதலமைச்சராக இருந்த ஜோதி பாசு அப்பழுக்கற்ற மனிதர். ஆனால் அவர் ஆட்சியிலே சொன்னதையெல்லாம் செய்தார்களா இல்லையா என்பது இன்றைக்கும் விமர்சனத்துக்குரியது தான். நான் அதை சொல்வதற்குள்ள காரணம், அவர்கள் உணவு பரிமாற்றத்திலே ஒழுங்காக நடத்தினார்கள் என்பது உண்மை, பஞ்சாயத்து தேர்தல்களை சரியாக நடத்தினார்கள் என்பதெல்லாம் உண்மைதான், நிலச்சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மை. சமூக நீதி என்று வந்தபோது எங்கள் நாட்டில் 2 ஜாதியை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றார். இந்திய சமூக அமைப்பில் பணக்காரன் ஏழை என்ற 2 ஜாதிகளை தவிர ஜாதிகள் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை மார்க்ஸ் மீண்டும் எழுந்து வந்திருந்தால் அப்பா என் பெயரை பயன்படுத்தாதே என்ற வேண்டுகோளை விடுத்திருப்பார். ஏனென்றால் மார்க்ஸ் எழுதிய முதல் புத்தகத்திலேயே இந்தியாவின் பழைய சமூகத்தை அத்தனை பட்டியலும் போட்டு எழுதியிருக்கிறார். நானே ஆச்சரியப்பட்டு, மார்க்ஸ் இந்தியாவிற்கு வந்தாரா, அவர் நம்முடைய கிராமத்திலே வாழ்ந்தாரா, இவருக்கு எப்படி தெரியும் என்று நான் வியந்தது உண்டு. பிறகுதான் தெரியும், இங்கிருந்து போன சில செய்திகளை கேட்டு எழுதியவரை தவிர இங்கே வந்ததே இல்லை. எனவே தான் அவர் முழுமையாக ஜாதியினுடைய பிடிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே துணிந்து சொல்லுகிறார் ஜோதிபாஸ், ஏழை பணக்காரன் 2 ஜாதியை தவிர வேறு எந்த ஜாதியும் இல்லை. அப்படி வந்திருந்தால் இந்தியா என்றைக்கோ விடுதலை பெற்றிருந்திருக்கும், எவ்வளவோ முன்னேறி இருந்திருக்கும். நாடு அது அல்ல. பல்லாயிரம் பிளவுகள், பிரித்து மிதிக்கப்பட்ட சமூகத்துக்குள்ளே உட்பிரிவுகளை வைத்து அதற்குள்ளும் சண்டை, சகோதரர்களை தூண்டிவிட்டு சண்டை போடவிட்டே ரத்தம் குடித்து வளர்ந்த குள்ளன் நரிதான் இப்பொழுது தமிழகத்திற்குள்ளும் நுழைய முயற்சிக்கிறது. எனவேதான் பேராபத்து. இதற்கு முன்பே, ஏனென்றால் மேற்கு வங்கத்தில் எவ்வளவு தீவிரவாதம் பேசினாலும் சமூக சீர்திருத்த விஷயங்களிலே அது முன் கை எடுக்கவில்லை. இந்தியாவிலே இடஒதுக்கீட்டை கடைசியாக சட்டமாக ஒப்புக்கொண்டது மேற்கு வங்க மாநிலம்தான். மண்டல் கமிஷன் வந்த பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அதே தோழர்கள் தான். அதெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே இருந்து அதை எதிர்த்த போது அதை எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டு பட்டப்பாடுகளை எல்லாம் நான் இங்கே சொல்லி எதிர்க்காத ஆள விரும்பவில்லை. எனவே ஒரு மார்க்சிய தத்துவத்தையே கூட இந்த இந்திய சமூக அமைப்பை புரிந்து கொள்ளாதவர்களால் ஏற்பட்ட சங்கடங்களையும் அனுபவித்திருக்கிறோம். இப்பொழுதாவது புரிய வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு சீர்திருத்தங்கள் செய்து 30 ஆண்டுகள் ஆண்ட பிறகு நடத்தப்படுகிற தேர்தலில் 11% வாக்குகளை பெற்றிருக்கிறது அந்த வகுப்பாத சக்தி. 11 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் சட்டமன்றத்திற்குள் கால் பதிக்கவே நாம் விடவில்லை என்பதை சில சமயங்களில் அவர்களோடு உறவு வைத்த காரணத்தால், நம்முடைய சகோதரர்களை கொடுத்ததால் 1-2 நுழைந்தார். மற்றபடி இன்னும் நுழையாத ஒரு இடம் தப்பி இருக்கிறது என்றால் தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாடு தான். கேரள மாநிலத்திலும் அவர்கள் 3% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறார். சட்டமன்றத்திற்குள்ளும் இடங்களை கைப்பற்றி இருக்கிறார். கைப்பற்றியதோடு மட்டுமல்ல, இப்பொழுது கத்தியை வைத்தும் விளையாடத் தொடங்கி இருக்கிறார். இவை அந்த அளவுக்கு போகவில்லை. அதற்கு பதிலாக தமிழகத்தில் கட்சிகளிலேயே திராவிட இயக்கத்திலிருந்து, அது ஏதோ திராவிட இயக்கத்திலிருந்து மட்டும்தான் திமுக பிறந்தது, பிறகு அதிமுக பிறந்தது, மறுமலர்ச்சி திமுக பிறந்தது என்பது அல்ல. மனிதகுல வரலாற்றில் எல்லா மதங்கள் தோன்றிய காலத்துக்கு பிறகு மதங்களிலும் பிளவுகள் ஏற்பட்டது.
ஏற்பட்ட பிளவு எதுவுமே மாறி ஒன்றுபட்டதாக இதுவரை தகவல் இல்லை. மதங்களிலும் பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது, தேசிய கட்சியிலே பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது,